மக்களே, கனடால இருந்து நான் உங்கள் தமிழ் செல்வி. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தீபாவளி செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருக்கிறதுனாவே வந்து பெரிய கலாட்டாவா இருக்கும். இன்னைக்கு அதோட சேர்ந்து நம்ம கறி சோறும் சேர்ந்து சாப்பிட்டு செமையா வந்து என்ஜாய் பண்ண போறோம். அதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபுட்டு வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபுட்டு வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. நாங்க வந்து நடுராத்திரிலேயே வந்து பாதி ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு செஞ்சு வச்சிருக்கோம். எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். போலாம். சோ இன்னைக்கு நம்ம வந்து கறி விருந்துக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் வந்து வந்திருக்கோம். இவங்க அந்த மிஸ்டர் குடுமிக்காரர் அடிமை. ஸோ நாங்க பண்ணி வச்சிருக்க ஃபுட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒன்று ஒன்றா இருக்கு. ஓடு ஒன்று பரப்பொன்னு எல்லாமே இருக்கு. நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் என்னென்னலாம் வந்து பண்ணி வச்சிருக்கோன்ட்டு. ஸோ இது வந்து மட்டன் சுக்கா நடுரத்துல அவசர அவசரமா ப்ரிப்பேர் பண்ணது. அடுத்து வந்து பருப்பு பச்சடி. இது வந்து பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு, என்னோட ஃபேவரட். நான் சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து வத்த குழம்பு. அடுத்து வந்து சுடுது. பரவாயில்ல விடுங்க. சாதம். ஸோ ரைஸ் எல்லாருக்கும். அண்ட் தென் பப்படம், அப்பளம். அடுத்து வந்து பீஃப். அடுத்து குழம்புக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் கறி, ஹைதராபாத் ஸ்பெஷல் சிக்கன் கறி. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட தான் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். கறி விருந்துல பருப்புலாம் வைப்பாங்களான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்மளோட கேங்ல வெஜிடேரியன் மக்களும் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து கவர் பண்ணோம் இல்லைங்களா. Nice gathering after a very long break. மணியோட மேரேஜுக்கு பிறகு இப்பதான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து. ஆமாங்க, அங்க பேபி சிட்டிங் நடக்குது ஒரு சைடு, இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். பரிமாற ஆளுங்களும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரி ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுறோம். குலோப் ஜாமுன் தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டிஷ். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, வாழை இலையில் சாப்பிட்றதுன்றதை நாங்கள் கனடா வந்தப்போ ரொம்பவே வந்து ஒரு மிஸ் பண்ண ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கி வாழை இலையில் தான் வந்து முக்கியமாக விருந்து. ஃபஸ்ட்டு வந்து குலோப் ஜாமுன் வச்சாச்சு, உப்பு, வாழைப்பழம், அப்பளம், முட்டை, அடுத்து வந்து பீர்க்கங்காய் தோல் பச்சடி, பப்படம், மட்டன் சுக்கா, ரைஸ். இதுக்கு ரைஸ்க்கு வந்து காரசாரமாக வந்து சிக்கன் கறிங்க. சிக்கன் இல்லாமல் வந்து சிக்கன் கறி சாப்பிட முடியுமா, அதுவும் வருது நம்மளுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்பு. நெக்ஸ்ட்டு வந்து கருவாட்டு குழம்பு. பீஃபு ஃபோர்க்கு சாப்பிடாத நான் வெஜிடேரியன்றதுனால பீஃப் இன்னைக்கு செஞ்சதை தவிர்த்து மற்ற எல்லாமே என்னோட இலைக்கு வந்து சாப்பிட வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறோம். இலை காலியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, எல்லாரும் சாப்பிட வந்து பரிமாறிட்டே இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ கடைசியாக அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கப்போ எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டப்போ எடுத்து கொடுத்த வீடியோ தான். தெரியாம தான் உட்கார்ந்தான், தெரிஞ்சுலாம் உட்காரல, பிளான் பண்ணிலாம் உட்காரலாம். They both are competing and I am losing it. எங்கள் மேடமோட இலை எப்போவுமே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஃபுல்லாக தான் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் சாப்பிட ஆரம்பித்தேன். எல்லா வீடியோலாம் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு, அதனால் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. ஃபுட்டு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிற வரையும் இருந்து எல்லாருக்கும் பரிமாறி கொடுத்துட்டு இப்போது சாப்பிட உட்காந்துருக்காங்க. அதையும் மட்டும் கேப்சர் பண்ணாமல் விட்டுருவோமா நம்ம எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலையை கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கையை கழுவிடா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஊர் ஃபுட், அதுவும் காரசாரமா வந்து கனடால செமையா வந்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டாங்க. இந்தியால இருந்து வந்து நம்ம அங்கிள் அண்ட் ஆன்டி வந்து வந்திருக்காங்க. 2 மாசம் ஆகுது. இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருந்துச்சு இதுன்ட்டு. என்னோட பேரு நேவிஸ். நான் என்னோட சன் வீட்டுக்கு, கிரண்ராஜ் வீட்டுக்கு விசிட்டுக்கு வந்திருக்கிறோம் கனடாக்கு, இந்தியால இருந்து. நாங்கள் நினச்சோம் தமிழ்நாட்டில் தான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கெட் டுகெதர்லாம் பண்ணுவாங்கன்னு. பட் இங்கே வந்தால் இங்கே இருக்கிற பிள்ளைங்களும் எல்லாரும் ஒத்துமையாக ஒன்றா சேர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. குட்டி பசங்க பெரியவங்க அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த கறி விருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்.
எப்போவுமே வந்து 4-5 பேர் சேர்ந்து அவங்கவுங்க செய்கிறது ஒரு கூட்டாஞ்சேரி மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது எல்லாம். ஒவ்வொருத்தரோட கைப்பக்குவம், அதோட மனம். தெலுங்கானா, ஹைதராபாத்து, தமிழ், கேரளா எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு நகரவே முடியல. ஃபுல்லாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. வி என்ஜாய்ட் எ லாட். கனடால 2 மாசமா இருக்கீங்க. கனடா எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி என்னெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு, எதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லுங்க. கனடா ஃபுட்டு பிடிச்சிருக்கு. கனடா ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்லி திங் இந்த குளிர் என்னால் பேர் பண்ண முடியல. ஏன்னா வி ஆர் ஃப்ரம் சென்னை. நாங்கள் வந்து நல்லா சூடான நாட்டில் இருந்துட்டு, சூடான இடத்துல பிளேஸில் இருந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் மட்டும் எங்களால் பேர் பண்ண முடியல. கிளைமேட் மட்டும். அதர்வைஸ் people are good. Everything is fine. தேங்க்ஸ் ஆண்டி. வேற எதுனா சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ இருக்கிற மாதிரியே இந்த ஜெனரேஷன் எல்லாத்தையும் உங்களோட பிள்ளைங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி யூ ஆல்சோ continue the same culture and every friendship you teach your children the same thing. அதுதான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ரொம்ப தேங்க்யூ ஆண்டி. God bless. எல்லாரும் உண்ட மயக்கத்துக்கு அப்படியே ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க. என்ன ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, ஒரு கேம் வந்து விளாண்டுட்டு இருந்தோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் நேம்ஸ். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நாங்கள் இந்த கேம் விளாண்டுட்டே உட்காந்துட்டு இருந்தோம்னா பார்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போரே அடிக்காமல் இருந்துச்சு. ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் ஒரு 6 பேர் இருந்து விளையாடுறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. இதில் ஒருத்தவங்க வந்து ஸ்பை மாஸ்டராக இருப்பாங்க. அவங்களோட டீம்மேட்ஸ்க்கு வந்து சிங்கிள் வேர்டில் வந்து க்ளூ கொடுப்பாங்க. அதுலேருந்து எந்த டீம் சீக்கிரமாக வந்து அவங்களோட க்ளூஸ் எல்லாத்தையும் வந்து சீக்கிரம் வேர்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த கேமோட வின்னர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 பேருக்கு மேலே இருக்காங்கன்னா விளையாடுறதுக்கு சூப்பரான கேம்ங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. வாழ்க்கையில எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி வெளிநாடுகள்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருப்போங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேலை வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரியே போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு வந்து மிஸ் பண்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கான ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்து மிஸ் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே போறது, சாப்பிட்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் கழிச்சு இப்போதான் நாங்க எல்லாருமே வந்து கெட் டுகெதர் ஆகி ஸோ சூப்பராக வந்து ஜாலியாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்பைசியான ஃபுட்ஸை வந்து சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.